வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கற இந்த பர்టిక్యులர் பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது இத பத்தின full process டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த பர்టిక్యులர் பர்சனல் லோன் ஆப்ஸ்ல வந்து நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் லோன் வந்து நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணிருந்தாங்க. சோ ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கற இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணியோ லோன் வாங்கலாம், இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமையோ லோன் வாங்கலாம். நீங்க வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி லோன் வாங்கும்போது உங்களுக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் உங்களுக்கு இதல பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்துட்டு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியல அப்படிங்கற பட்சத்துல below 50,000 க்கு கீழ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதல லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. இப்போ வந்து இதல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது, நமக்கு இந்த டைம்ல வந்து எவ்வளவு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க, இத பத்தின எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்ல அப்ளை பண்ண நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு above 50,000 க்கு மேல லோன் தேவைப்படுது அப்படினா இன்கம் ப்ரூஃப் இருந்தது அப்படினா கண்டிப்பா இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து லோன் அப்லோட் ஆவறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சோ இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ட்ரூ பேலன்ஸை பொறுத்தவரையிலும் ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா லெவல் அப் லோன். லெவல் அப் லோன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டர்ம் பர்சனல் லோன். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபீஸ் வரைக்கும் தான் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்துட்டு 3 month வரைக்கும் தான் டைமிங் வந்து கொடுப்பாங்க. இது வந்து கேஷ் லோன் அப்படிங்கிற அடுத்த செகண்ட் டைப் ஆஃப் லோனை வந்து எடுத்தீங்க அப்படினா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் இதல உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க லோன் ஆஃபர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படினா கேஷ் லோன் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். 1 lakh வரைக்கும் நமக்கு லோன் வந்து கிடைக்குதா அப்படினு வந்து பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நவ அப்படிங்கற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோன் கால்குலேட்டர் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும், அதை எத்தனை மாசத்துல நீங்க ரீபேமெண்ட் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கறதை இங்க செட் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கற பட்சத்துல உங்களுக்கு ஒரு மாசத்துக்கான EMI வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கறதை இந்த லோன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் லோன் தேவைப்படுது அப்படினா இத அதுல செலக்ட் பண்ணிட்டு அதிகபட்சமான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் தான் கொடுத்திருக்காங்க. சோ 1 வருஷம் நம்ம ரீபேமெண்ட் டைமிங் எடுக்கும்போது நமக்கு ஒரு மாசத்துக்கான EMI வந்து பாத்தீங்கன்னா 10407 ரூபாய் வந்து வரும் அப்படிங்கறத இது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கான ஒரு ஆப்ஷனை இதல வந்து கொடுத்திருக்காங்க. இத வந்து செக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் வந்து வேணும் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணனும். அதுக்கான ரீசனை வந்து இதல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து மேரிடா இல்ல சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பேச்சுலர், அதனால நான் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து வாட் இஸ் யுவர் ஹவுஸ் டைப், அதாவது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை பேரண்டலா இல்லை வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கீங்களா இல்லை செல்ஃப் ஓன் ஹவுஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து ரெண்டலுக்கு இருக்கேன், அதனால் ரெண்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா இதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ரெகுலர் எம்ப்ளாயா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண கம்பெனியில் ரெகுலர் எம்ப்ளாயா இல்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல வர்க் பண்றீங்களா இல்ல ஃப்ரீலான்சரா வர்க் பண்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் ரெகுலர் எம்ப்ளாயி. அடுத்து வந்து இந்த கம்பெனில உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருப்பாங்க. கம்பெனி நேம் இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்னா உங்களோட ஆபீஸ் நேம் அது எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி ஆவரேஜ் salary வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மந்த்லி ஆவரேஜ் salary எவ்வளவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 25,000க்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அப்பதான் இதுல வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. சோ இப்போ நான் அதை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து வந்து இந்த salary வந்து உங்களுக்கு எந்த டேட்ல வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 16ஆம் தேதியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த salary வந்து உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட்டட் ஆகுமா இல்ல வந்து செக்கா கொடுப்பாங்களா இல்ல கேஷா கையில கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ எனக்கு வந்து
பேங்க்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது லோன் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி லோன் எடுத்திருக்கேன், எனக்கு லோனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து இதை ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொத்த இமெயில் ஐடியும் ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களோட எந்த இமெயில் ஐடியை இந்த லோனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமெயில் ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் மை லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக நமக்கு லோன் வாங்க எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒருவேளை நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட்டிஃபை மீ வென் இட்ஸ் அப்ரூவ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அப்ரூவ்ட் ஆனதுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த லோன் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நோட்டிஃபை மீ வென் இட் அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லோன் வந்து ப்ராசஸில் இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து லோன் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 31,000 ரூபாய் லோன் வந்து ப்ரீ அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோன் வந்து அப்ரூவ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஒரு 10 to 15 minutes வந்து டைம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய் எலிஜிபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் லோன் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் த லோன் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து இங்கே வந்து காமிக்கிறாங்க. இதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் லோன் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணலை. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நம்ம வந்து இதில் லோனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு கீழே கண்டிப்பாக நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணாமையே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இந்த லோன் வந்து பத்தாது, எனக்கு இன்னும் அதிகமான லோன் அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் மை லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்மகிட்ட இருந்து இன்கம் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதாவது பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்பையோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணி நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இதை விட அதிகமான லோன் அமௌண்ட்டை நம்ம வந்து லோனாக வந்து வாங்கிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் 31,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லோன் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பார்சல் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 31,000 ரூபாய் நமக்கு அப்படியே வந்து டிஸ்பார்சல் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 2,362 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 2,362 ரூபாயை நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 31,000 ரூபாயோட சேர்த்து டோட்டலாக நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33,362 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அடுத்தது இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே அதிகம் தான். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4.02% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த 31 ரூபாயை நம்ம லோனாக எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,357 ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம இஎம்ஐயாக வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 6 இஎம்ஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்து ஓகே அப்படின்னா இதை வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்கலாம். நமக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து போதாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்கிரேட் மை லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன கேட்குறாங்க பாருங்க, சப்மிட் மை பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கணும். நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி அந்த டைமில் கிரெடிட்டட் ஆகிருக்கணும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் மை பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு சேலரி வந்து எந்த பேங்க்கில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி மூலமாக உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தும் நீங்கள் வந்துட்டு இதை வந்து வெரிஃபை பண்ணலாம். பட் இது வந்து அன்செக்யூராக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இதில் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சேலரி எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரில் எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் ஆகிருக்குதோ அந்த பேங்கோட நேம் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ண பேங்க் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ அதனால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு அப்ரூவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வந்து டைம் எடுக்கும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 செகண்ட் வந்து டைம் எடுக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த இன்கம் டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதிகமாக இன்கம் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இதில் அதிகபட்சமாக எவ்வளோ லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லோன் வந்து அப்கிரேட் வந்து ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு சேலரி வாங்காத, அதாவது சேலரி ரிசீவ் ஆகாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து வெரிஃபை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் எதுவுமே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்தால் அதே அமௌண்ட் தான் அப்ரூவ்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது 1 lakh வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை எடுக்கிறதுக்கு ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு டேக் செல்ஃபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ வெரிஃபை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38,000 நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. இப்போ வந்து டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு ஃபைனலாக அப்ரூவ்ட் ஆன அமௌண்ட், அதாவது இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 38,000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இதில் ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 38,000 அப்படியே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 2,895 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 2,895 ரூபாயும் அப்படியே உங்களோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டில் சேர்த்து உங்களோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,895 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு அப்ரூவ்டாக இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,895 ரூபா அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,895 ரூபா பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 38,000 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,787 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய டேட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸோ கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் திஸ் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இஎம்ஐயை வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுக்கல. ஃபிக்ஸடாக 6 மந்த் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் எவ்வளோ பே பண்ணுறீங்க, உங்களோட வட்டி வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து 7,778 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா அதில் 6,120 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட் கழியுது. வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,667 ரூபா வந்து கழியுது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து அப்படியே டிகிரீஸ் ஆகி கடைசியில் வந்து பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 310 ரூபா மட்டும்தான் நமக்கு வந்து வட்டியை வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் திஸ் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேங்கை வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை மேனுவலாக என்ட்ரு பண்ணியும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மேனுவல் ஆட் பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் உங்களோட நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம், பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ரிசீவ் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு இந்த
லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில். ஸோ எனக்கு வந்து இந்த லோன் வந்து தேவையில்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு லோன் வந்து ஒரு 50,000க்கு கீழே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்டிகுலராக இந்த லோன் அப்ளிகேஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே வந்து லோன் வந்து அப்லோட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.